எப்படி இருக்க? அப்புறம் என்ன பண்ற? என்ன படிக்க பிளானு? நானும் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன செய்த? நானும் ஏதாவது கோச்சிங் சென்டர் தான் தேடி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது தெரியுமா? இங்க தானே இருக்க? ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். நான் டெய்லி சைடு வரும்போது ஒரு மேம பாக்குறேன். அவங்கள பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்து நம்ம ஏதாவது ஐடியா கேட்கலாமா? சரி, ஓகேவா? இந்த மேம் கொஞ்சம் ஓகே. எங்க ஒர்க் பண்றீங்க? சரி, வெளியே போய் பேசலாமா? சரி, ஓகே. வியாசா காலேஜ்ல. ஓகே, டிகிரி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. சரி, அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போறதுக்காக ப்ரிப்பரேஷன். எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ல தான். ஓகே, அதான் நானும் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஒரு ஆசை. சரி, ஓகேடா. ஸோ இப்போ இங்க வந்து வியான் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி ரயில்வே ஃபீட்டர் ரோட்ல ஒரு இன்ஸ்டியூட் வந்து இருக்கு. அங்கதான் இப்போ நான் ட்ரைனரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்க டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டைம். இப்பதான் ரீசெண்டா வந்து சார் அரியணை உனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே டிஎன்பிசியில் இல்லை. பட் இருந்தாலுமே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அது கஷ்டம் தான். ஸோ ஒரு 1 இயர் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது ஈஸியா இருக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேட்ச்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேயே வந்து சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் 2 சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குரூப் 2 சக்ஸஸ் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு அகாடமி அப்படின்னா வியானை வந்து சொல்லலாம். ஸோ டிஎன்பிசிக்கான சிலபஸ் வந்து என்ன, எப்படி வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ மென்டாரிங் கைடு எல்லாமே வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா வியான்லேயே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணால் போதும். ஸோ உங்களோட காலேஜ் நேம் என்ன சொன்னீங்க? வியாசா. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வியான் அப்படின்றது கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்து உங்களுக்கு வெற்றி தான். இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் 2 பேரும் ஃப்ரீ தானே? அப்போ இன்ஸ்டியூட் வாங்க, நம்ம போய் அங்கே வச்சு நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தர்றேன். போகலாமா? போகலாம். சரி, ஓகே. ஸோ இதான் நம்ம இன்ஸ்டியூட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் இந்த 3 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பழனிச்செல்வி ஆடிட் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்டில். இவங்க ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு செக்ரட்டரியேட்டில், அவங்களும் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரியேட்டில். போன தடவை நடந்த குரூப் 2 எக்ஸாமில் மொத்தம் 8 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நஜிரால் பானு அப்படின்றவங்க கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸை இந்த ரூரல் ஏரியாவில் கொடுக்குறது அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி மட்டும்தான். வாங்க உள்ளே போய் பேசலாம். உள்ள நான் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். போலாமா? சரி. ஸோ இந்த ரூம் வந்து பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்பயுமே வந்து நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் டைம் வந்து கிளாஸ் வந்து கொடுப்போம். மார்னிங் வந்து உங்களுக்கு கிளாஸ் செஷன் வந்து போகும். ஆஃப்டர்நூன் செஷன் வந்து சர்க்கிள் வந்து கொண்டு போவாங்க. நீங்கள் மார்னிங் என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ ஆஃப்டர்நூன் அந்த சர்க்கிளில் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்க வைப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸில் உங்களுக்கு அந்த ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபுல்லும் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஆர் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் இங்கே மட்டும்தான் பயிற்சி பட்டறைன்னு சொல்லி ஒரு ஹால் வந்து தனியாக கொடுத்து இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் வந்து படிச்சுட்டு வர சொல்லி இங்கே செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு டிபேட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது, டெஸ்ட் பேட்ச் இங்கே உள்ளேயே வந்து கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையுமே வந்து இந்த இடத்துல வந்து காட்டலாம். ஸோ அதுதான் பயிற்சி பட்டறை. ஸோ இது பாய்ஸ்க்கான ஸ்டடி ஹாலு. ஸோ ஸ்டடி ஹால் வந்து செப்பரேட்டாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாய்ஸ் வந்து இருக்காங்க. இங்கே வந்து இது வந்து பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன அப்படின்னா ஸ்டடி ஹால் மட்டும்தான். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவாக வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வர்ற வரைக்குமே வந்து நமக்கு ஸ்டடி ப்ளஸ் அது படித்து முடிச்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட் பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பிசிக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உள்ள வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் பேட்ச்மே வந்து டிஎன்பிசிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு எக்ஸாமினேஷன்ஸ் ஓரியன்டாக வந்து இந்த கிளாஸ் ரூமில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாடா, போலீஸ்க்கு வந்து போலீஸ் இல்லை எஸ்ஐக்குமே சேர்த்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல். ஸோ இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிசி அண்ட் எஸ்ஐலையுமே வந்து நமக்கு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து காட்டுற ஒரு இன்ஸ்டியூட் இங்கே. கரெக்டா?
ஸோ இதுதான் இப்போ டிஎன்பிசிக்காக கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கிறது. இங்கே தான் வந்து ஃபுல் டே கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஹாஃப் டே வந்து நம்ம ஒரு செஷன் வந்து கொண்டு போவோம். என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டான செஷன். ஆஃப்டர்நூன் வந்து என்ன போகுது அப்படின்னா சர்க்கிள் வந்து இங்கே தான் வந்து போகும். இப்போ இதுதான் வந்து நியூ பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டடி ஹால் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்கான ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே வந்து பேசிக் சர்க்கிள் நடக்கும். பேசிக் சர்க்கிள் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள். ஸோ எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்க்கு உங்களுக்கு மென்டாரிங் சப்போர்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பேசிக் சர்க்கிள்லையும் மென்டாரிங் சப்போர்ட் உண்டு. பட் இங்கே எப்பயுமே உங்க கூட தான் வந்து இருப்பாரு. ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே சார் வந்து ஒன்லைனர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸாக வந்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஏரியா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள். இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்து எங்கே போவோம் அப்படின்னா பயிற்சி பட்டறை. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஃபுல் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிளாஸஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மென்டார் வந்து ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ நீங்கள் அடுத்து வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அரியணை பேட்ச்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாரே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.